தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள போகிறோம். திருவிருந்தை அனுசரிக்க போகிறோம். இந்த திருவிருந்து அப்படின்னா என்னன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பிரசங்கத்தில், உலகத்தை படைத்த ஆண்டவர் மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தை நமக்காக என்ன செய்தார்? சிந்தினார். எதுக்காக? நாம் இப்படியே இருக்கிறதுக்காக இல்லை, நாம் நன்றாக இருக்கும்படியாக, நாம் வாழ்ந்திருக்கும்படியாக, சுகமாக இருக்கும்படியாக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பாவமே செய்யாதவர் கல்வாரி சிலுவையில் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பாருங்க, அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை, பிற்கப்பட்ட சரீரத்தை, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த திருவிருந்து என்கிற காரியத்தை நாம் அனுசரிக்கிறோம். இதை கர்த்தர் சபையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நினைக்கும் போதே நம்ம சுகமடைய முடியும், பலன் அடைய முடியும். அதுக்காக இதை செய்கிறோம். ஏதோ சும்மா ஒரு சடங்காச்சாரமாக இதை செய்யல. பாருங்க, இதில் நீங்கள் கலந்து கொள்ளும் போதே ஒரு சுகத்தை, பலனை, நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இது எப்படி நடக்குது அப்படின்னா பாருங்க, ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் உங்களுக்காக. எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம். இந்த இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் எங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்க இப்ப இங்க வந்திருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த பூமியில நீங்க இருந்தாலும் நீங்கள் ஆவிக்குள்ளாக தேவனோடு இணைக்கப்பட்டுட்டீங்க. தேவனும் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தை பத்தி இங்க சொல்றாரு, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்படின்னா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் ரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்குன்னு? ரத்தம் பேசுமா, தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் அதான் சொல்லுது, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்தீர்கள் அப்படின்றாரு. இந்த ஆபேல் யார் அப்படின்னா, முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த 2 பிள்ளைகள். 2 பிள்ளைங்க பிறந்தாங்க, காயின், ஆபேல் என்று. அதில் ஆபேல் 2வது பையன். பாருங்க, இந்த காயின் என்பவன் இந்த ஆபேல் என்ன செஞ்சிட்டான்? கொலை பண்ணிட்டான். கோபத்தில் எரிச்சல் அடைஞ்சு அவன் மேலே பொறாமப்பட்டு என்ன செஞ்சிட்டான்? அவனை கொலை பண்ணிட்டான். அதை குறித்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கொலை பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அவனை கூப்பிட்டு, காயினை கூப்பிட்டு, அவங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்குறாரு. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். பாருங்க, கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் கேட்குறாரு. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? எதுவுமே பண்ணாத மாதிரி கேட்குறான். அவன் எனக்கு தெரியாது, எங்கே போனானே தெரில, நான் அவனுக்கு நான் வாட்ச்மேனா, அவனை என்ன பாதுகாக்கணுமா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் சொல்றாரு அடுத்தல, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேலுடைய ரத்தம் கர்த்தர் உனக்கு என்ன, கடவுள் உனக்கு என்ன செஞ்சுச்சான்? கூப்பிட்டுச்சான். என்ன கூப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன கொண்டுட்டான், இவனை பழி வாங்குங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம்? கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா இவன் எந்த தப்பும் பண்ணல. பாருங்க, அப்படிதான் ஆபேலின் ரத்தம் என்ன செஞ்சிருக்கும்? கூப்பிட்டுருக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, குற்றமில்லாத தன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை இவன் சிந்திட்டான். அதனால இவனுடைய வாழ்க்கையே மோசமாகுது. ஆனால் இங்க நாம இப்ப வந்திருக்கிற ரத்தம் ஆபேலின் ரத்தம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தம் நம்மளை பார்த்து நம்ம பண்ண தப்புக்கலாம், இவனை பழி வாங்கி அன்னைக்கு இப்படி பண்ணுனான், அதனால இவன் இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கை கஷ்டமாக இருக்கணும்,
நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நீ பண்ணதுக்கு நல்லா வேணும், நீ பண்ணதுக்கு தான் நல்லா அனுபவிக்கிற அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் கர்த்தர் அப்படி சொல்லல. இந்த ஆபேலின் ரத்தம் பழி வாங்க வேண்டும் என்று சத்தமிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பற்றி நன்மையானவைகளை பேசுகிறதா. என்ன தெரியுமா சொல்லுது? இப்போவும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக என்ன தெரியுமா பேசுது? உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பேசுகிறது. நீங்க தப்பு பண்ணிட்டு ஐயோன்னு மனசு கஷ்டப்பட்டாலும் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று பேசுகிறது. நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா, உங்களை தகுதியாக்க வேண்டும் என்று இந்த ரத்தம் உங்களுக்காய் பேசுகிறது. உங்க பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க இன்னும் நீடித்த நாள் வாழணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக தினமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க நல்ல ரத்தத்துக்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு? இந்த இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாம் நன்றாய் வாழும்படியாக. அதற்காக தான் இந்த திருவிருந்தில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். இதை நினைவு கூற வேண்டும். இந்த ரத்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியல பாருங்க, நீங்க பறக்கிறதுக்கு முன்னாடி ரத்தத்தை அவர் சிந்திட்டாரு. ஆனா அந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நல்ல ரத்தம் இல்லை? அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக இதிலே கலந்து கொள்ள போகிறோம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது உங்களுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கப்படும். எல்லாரும் வாங்கின பிற்பாடு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். ஓ, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டிருக்கிறது. நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரத்தில் இந்த அப்பத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். கல்வாரி சிலுவிலே பிற்கப்பட்ட இயேசுனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இது இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட நன்மையானவைகளை தொடர்ந்து எங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிற உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி பேசுகிறதே, எங்களை சுகமாக்கும்படி பேசுகிறதே. நீ நன்றாயிரு, சுகமாயிரு, செழித்திரு, வாழ்ந்திரு என்று எங்களுக்காய் பேசுகிறதே. அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இரத்தம் பேசுகிற நன்மையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக. இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில சுகமடையட்டும், பலனடையட்டும், இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லா தலையில என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. பாருங்க, தலைவலி இருக்குது, தலையெழுத்து இருக்குதுன்னு யோசிச்சுட்டு கூடாது. என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. தலையிலையும் ஆசீர்வாதம் தான் இருக்குது. நீங்களும் ஆசீர்வாத சீசன்ல இருக்கிறீங்க. ஆமென். இதை யாருமே மாற்ற முடியாது. உங்க தலையெழுத்தையும் யாரும் மாற்ற முடியாது. இந்த ஆசீர்வாத சீசனையும் யாரும்
மாற்ற முடியாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.